வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ் சேனல். உங்களுக்காக ஒவ்வொரு கதையையும் வரிக்கு வரி எழுதி இரவு பகலாக உழைத்து இந்த வீடியோக்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். கதையை ரசித்து கேட்கும் உங்களில் பலரும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு லைக் அல்லது ஒரு சிறிய கமெண்ட், அதுதான் எனக்கு அடுத்த கதையை எழுதத் தரும் ஆகப்பெரிய ஊக்கம். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்கள் தரும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் என் உழைப்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். ஆகாஷின் புகழ் நகரம் முழுவதும் பரவியது. தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் என அனைவரும் ஆகாஷை தேடி வந்தனர். அவனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரத்தைப் போல செயல்பட்டது. ஆனால் ஆகாஷின் ஆழ்மனதில் ஒரு கடமை இன்னும் பாக்கியிருந்தது. அது அந்த பழைய ரயில்வே ஹாலத்தில் இன்னும் சிறைப்பட்டிருக்கும் ரங்கன் போன்ற ஆன்மாக்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவது. ஒரு பௌர்ணமி இரவு ஆகாஷ் தனியாக அந்த பழைய பாலத்திற்கு சென்றான். அங்கே மனித நடமாட்டம் சுத்தமாக இல்லை. பாலம் அமைதியாக இருந்தது. ஆகாஷ் பாலத்தின் நடுவே நின்று கண்ணை மூடி தியானம் செய்தான். அவனது ஆன்மா மெல்ல மெல்ல அவனது உடலை விட்டு வெளியேறி ஆவி உலகத்தின் அதிர்வெண்ணிற்கு மாறியது. அங்கே அதே இரும்பு தூணின் அடியில் ரங்கன் அமர்ந்திருந்தார். ஆனால் இப்போது அவர் மிகவும் களைப்பாக தெரிந்தார். அவரது ஆவி உடல் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. ரங்கன் ஐயா என்று ஆகாஷ் அழைத்தான். ரங்கன் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தார். ஆகாஷ், இல்லை கதிர், நீ மீண்டும் வந்து விட்டாயா? உன் மனித உடல் எங்கே? ஐயா, நான் என் ஆன்மாவை உங்களோடு பேச தயார் செய்திருக்கிறேன். உங்கள் தண்டனை காலம் இன்னும் ஏன் முடியவில்லை? கதிராக நான் இருந்தபோதே உங்கள் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டேனே என்று ஆகாஷ் கேட்டான். ரங்கன் கசப்புடன் சிரித்தார். கதிர், தற்கொலை செய்த ஆன்மாக்கள் விடுதலை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. நான் செய்த தவறுக்காக நான் இன்னும் பலருக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது விதி. ஆனால் இப்போது இந்த பாலத்திற்கு யாரும் தற்கொலை செய்ய வருவதில்லை. நீயே அவர்களை வெளியே தடுத்து விடுகிறாய். தற்கொலைகள் குறைந்தால் எனக்கு எப்படி நற்செயல்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும்? என் தண்டனை நீண்டு கொண்டே போகிறது என்றார். ஆகாஷ் அதிர்ந்தான். இது ஆவி உலகின் ஒரு விசித்திரமான முரண்பாடு. ஒரு ஆவி விடுதலை அடைய நற்செயல்கள் தேவை. ஆனால் அந்த நற்செயல்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்காதது. அந்த ஆவிக்கு இன்னொரு தண்டனை. ஐயா, இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. தற்கொலை செய்ய வருபவர்களை தடுப்பது மட்டும் நற்செயல் அல்ல. தற்கொலை எண்ணம் வராத அளவுக்கு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் நற்செயல்தான். நான் பூமியில் செய்யும் ஒவ்வொரு நற்பணியிலும் உங்களை ஒரு வழிகாட்டியாக என் மனதிற்குள் வைத்துக் கொள்கிறேன். நான் காப்பாற்றும் ஒவ்வொரு உயிரின் புண்ணியத்திலும் உங்களுக்கு ஒரு பங்கு சேரட்டும் என்று ஆகாஷ் உறுதியளித்தான். ஆகாஷ் அங்கேயே அமர்ந்து ஒரு மாபெரும் பிரார்த்தனையை தொடங்கினான். அவன் காப்பாற்றிய ஆயிரக்கணக்கான மனிதர்களின் நன்றியுணர்வையும் அன்பையும் ஒரு ஒளியாக திரட்டி ரங்கனின் மேல் பாய்ச்சினான். ஆவி உலகமே அந்த ஒளியில் அதிர்ந்தது. திடீரென்று வானத்திலிருந்து அந்த தர்ம தேவதை மீண்டும் தோன்றியது. ஆகாஷ், உன் தியாகம் எல்லையற்றது. ஒரு மனிதன் தன் நற்பலன்களை ஒரு ஆவிக்கு தானம் செய்வது என்பது மிக உயர்ந்த ஆரம். ரங்கன், உன் 20 ஆண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. கதிரின், ஆகாஷின் நற்செயல்கள் உன் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. நீ விடுதலை பெறுகிறாய். ரங்கனின் ஆவி உடல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அவரது சிதைந்த முகம் மறைந்து ஒரு ஒளிமயமான வடிவம் அவருக்கு கிடைத்தது. அவர் ஆகாஷை பார்த்து நெகிழ்ச்சியுடன் கையசைத்தார். நன்றி கதிர், நன்றி ஆகாஷ். நீ ஒரு மனிதனாக பிறந்தும் தேவனாக செயல்படுகிறாய். தற்கொலை என்பது ஒரு சாபம் என்றால் உன்னை போன்றவர்கள் அந்த சாபத்தை தீர்க்கும் மருந்துகள். நான் போகிறேன். ரங்கன் ஒரு ஒளியாக மாறி மேலுலகம் சென்றார். அந்த பாலம் இப்போது முழுமையாக தூய்மையானது. அங்கே இனி எந்த ஒரு ஆவியின் அழுகுரலும் கேட்காது. ஆகாஷ் தனது உடலுக்கு திரும்பினான். அவன் கண்களை திறந்தபோது விடியற்காலை சூரியன் உதயமானது. அவன் எழுந்து நடக்கத் தொடங்கினான். அவனது இதயம் இப்போது லேசாக இருந்தது. ஆண்டுகள் பல உருண்டோடின. ஆகாஷ் இப்போது ஒரு முதியவர். அவனது தலைமுடி நரைத்திருந்தாலும் அவனது கண்களில் இருந்த அந்த தெய்வீக ஒளி இன்னும் குறையவில்லை. அவன் நிறுவிய உயிர்காப்பகம், லைஃப் சாங்சுவரி,
இன்று உலகம் முழுவதும் கிளைகளை கொண்டிருந்தது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபட்டு இன்று வெற்றிகரமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தனது வாழ்நாளின் இறுதிக் கட்டத்தை எட்டியதை ஆகாஷ் உணர்ந்தான். அவன் ஒரு மாலை வேளையில் மீண்டும் அந்த பழைய ரயில்வே பாலத்திற்கு சென்றான். இப்போது அந்த பாலம் நவீனப்படுத்தப்பட்டு அழகிய பூங்காவாக மாற்றப்பட்டிருந்தது. மக்கள் அங்கே மகிழ்ச்சியுடன் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் மரணத்தின் நிழல் படிந்திருந்த அந்த இடத்தில் இன்று குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டிருந்தது. ஆகாஷ் அந்த பாலத்தின் நடுவே ஒரு கல் இருக்கையில் அமர்ந்தான். அவனது ஆழ்மனதில் பழைய நினைவுகள் நிழலாடின. கதிர் என்ற பெயரில்தான் குதித்த அந்த இடம், ரங்கன் அமர்ந்திருந்த அந்த தூண், மாயவனின் வஞ்சகச் சிரிப்பு எல்லாம் ஒரு கனவைப் போல தோன்றியது. அப்போது அவனுக்கு முன்னால் ஒரு சிறுவன் ஓடி வந்தான். விளையாடும் போது தவறி விழுந்த அந்த சிறுவனை ஆகாஷ் கை கொடுத்து தூக்கினான். தம்பி, விழுந்தால் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து ஓட வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்றார் ஆகாஷ் புன்னகையுடன். அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே ஓடினான். அந்த தருணத்தில் ஆகாஷின் முன்னால் ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. அது சாதாரண மனிதர்களுக்கு தெரியவில்லை. அந்த ஒளியிலிருந்து ரங்கன் மற்றும் தர்மதேவதை வெளிப்பட்டனர். அவர்கள் இப்போது மேலுலகின் தேவதூதர்களாக தெரிந்தனர். ஆகாஷ், உன் கடமை முடிந்தது. கதிராக நீ செய்த தவறுக்கு ஆகாஷாக நீ செய்த பிராயச்சித்தம் பல மடங்கு பெரியது. இன்று இந்த பூமியில் லட்சக்கணக்கான உயிர்கள் மூச்சு விடுவதற்கு நீயே காரணம். உனக்கான உயர் உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது, வா என்று அழைத்தனர். ஆகாஷ் கண்களை மூடினான். அவனது ஆன்மா மெல்ல மெல்ல அவனது முதிர்ந்த உடலை விட்டு வெளியேறியது. அவன் கீழே பார்த்தான். அவனது உடல் அமைதியாக அந்த இருக்கையிலேயே அமர்ந்திருந்தது. மக்கள் அவர் இறந்துவிட்டார் என்பதை உணரும் முன்பே அவரது ஆன்மா ஒளியுடன் கலந்தது. கடைசியாக ஆகாஷ், கதிர், உலகிற்கு சொல்ல விரும்பிய செய்தி காற்றில் ஒரு ரகசியமாக ஒலித்தது. ஆகாஷின் இறுதிச் செய்தி, தி ஃபைனல் மெசேஜ். மரணத்தை நேசிப்பவர்களே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். நீங்கள் எரிக்க நினைப்பது உங்கள் உடலை அல்ல, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை. நீங்கள் கிழிப்பது ஒரு கயிற்றை அல்ல, உங்களை நம்பியிருப்பவர்களின் இதயத்தை. இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதனே இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டால் அது உங்களை செதுக்கும். பயந்து ஓடினால் அது உங்களை பேயாக மாற்றும். ஆவி உலகில் நான் கண்ட நரகம் நீங்கள் பூமியில் அனுபவிக்கும் நரகத்தை விட 1000 மடங்கு கொடியது. உயிரோடு இருங்கள். பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை கஞ்சி குடித்துவிட்டு உங்கள் அன்புக்குரியவர்களின் முகத்தை பார்த்து சிரிப்பதில் இருக்கும் சுகம் சொர்க்கத்திலும் கிடைக்காது. வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு, எக்ஸாம். அதில் பெயிலாகி விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் வெல்வீர்கள். அன்று நீங்கள் சொல்வீர்கள், தற்கொலை தீர்வாகாது, போராட்டமே தீர்வு. கதிரின் பயணம் முடிந்தது. ஆனால் அவன் ஏற்றிய அந்த ஒளியின் சுடர் மூர்த்தி டாக்ஸ் போன்ற தளங்கள் வழியாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும்.